காந்தாரா தென்னிந்தியாவின் ஒரு கிராமம். பசுமையான காடுகள், மலைகள் மற்றும் அங்கே வாழும் மக்களின் உயிர் அதனுடன் இணைந்தது. அந்த கிராமத்தை காத்தது ஒரு தெய்வம், பூத கோலம் என்று அழைக்கப்படும் பரம தெய்வம். பழமையான காலத்தில் ஒரு ராஜா தன் மன அமைதிக்காக கடவுளிடம் ஒரு ஆசை கேட்டான். அந்த கடவுளின் அருளால் அவன் சந்தோஷமடைந்தான். ஆனால் அந்த தெய்வம் அவனிடம் சொன்னது, இந்த நிலம் என் மக்கள் வாழும் புனித நிலம். இதை யாரும் தங்களுடைய சொத்தாக நினைக்கக்கூடாது. ஆண்டுகள் கடந்தது. புதிய தலைமுறைகள் வந்தன. கிராம மக்கள் தங்கள் கடவுளை அன்புடன் வழிபட்டனர். ஆனால் அரசு அதிகாரிகள், சட்டம், சொத்து இவையெல்லாம் அந்த கிராமத்தின் ஆன்மீக அமைதியை குலைக்க முயன்றன. அந்த நேரத்தில் தோன்றுகிறான் சிவா, ஒரு வீரன். காடும் கடவுளும் அவனது இரத்தத்தில் கலந்தது போல. அவன் விளையாட்டுத்தனமானவன். ஆனாலும் தன் நிலம், தன் மரபை காப்பாற்ற நினைக்கும் போது அவன் மாறிவிடுகிறான். அதிகாரிகளும் கிராம மக்களும் மோதுகின்றனர். கடவுளின் பழைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. கடைசியில் பூத கோலம் சிவாவின் உடலில் வெளிப்பட்டு தன் கோபத்தில் அநியாயத்தை தகர்க்கிறது. இறுதியில் சிவா தெய்வத்துடன் ஒன்றாகி அந்த கிராமத்தின் பாதுகாவலன் ஆக மாறுகிறான். இயற்கை, மரபு, நம்பிக்கை இவை அனைத்தும் உயிர் பெறும் சின்னமாக